அவர் எதற்காக ஆரம்பித்தார் கட்சியை? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து கட்டுவதுன்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு அவருக்கு கூட சேர்ந்திருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் சந்தர்ப்பவாதம். கமல்ஹாசனுக்கு எம்பி பதவி வழங்குவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். இல்ல, மத்திய அரசின் முடிவில் மத்திய அரசு இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தினால் அதற்கான நிதி ஒதுக்கப்படும். எந்த திட்டத்தை நிதி ஒதுக்கலாம் அந்த திட்டம் தானே நிதி ஒதுக்கப்படும். அது எல்லாரும் சொல்றதுதான். நன்றி. குறிப்பாக தமிழக வளர்ச்சிக்கான தீர்மானங்கள் இல்லாமல் மத்திய அரசுக்கு தான் அதிக அளவிலான கண்டனங்கள் இல்லை. இதெல்லாம் கண்டன தீர்மானமான்னு தெரியல. இவ்வளவு கண்டனங்கள் தேவையில்லை. நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக இருங்க, டிஸ்ட்ரக்டிவாக இருக்காதுங்க என்ன கேட்டால். அதனால கண்டனத்திற்காகவே ஒரு பொதுக்குழு போட்டு கண்டனத்திற்காகவே தீர்மானம் போட்ட மாதிரி இருக்கு. நாம தமிழகத்தை மேம்படுத்துவதற்காக தீர்மானங்கள் போட்டால் நல்லது என்பது எனது கருத்து. இல்லை, அது அவங்க கட்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் எதற்காக ஆரம்பித்தார் கட்சியை? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து கட்டுவதுன்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு அவருக்கு கூட சேர்ந்திருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் சந்தர்ப்பவாதம். நேராயிடுச்சுமா. ஒரே ஒரு பிஜேபியும் அதிமுக ஒன்றாவே இருக்கீங்க, எல்லா பக்கம் பண்ணி வரீங்க. தேர்தல் நீங்க ஒரே மாதிரி கொடுப்பீங்களா? இல்லை, அதுக்கெல்லாம் என்ன எங்கள் தலைவர்கள் முடிவு செய்வாங்க. எல்லாம் நாங்கள் ஒன்றாக பயணிப்போம். அதில் சந்தேகம் இல்லை. நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முப்படை தளபதிகள் வீரர்கள் உயிரை பணயம் வைத்து ஆபரேஷன் செந்தூரை நடத்தி காண்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு மத்திய அரசு மீது தான் துவேஷம் இருந்ததுன்னா அந்த முப்படையை பாராட்டியான்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கலாம். 7வது தீர்மானம் என்ன தெரியுமா? உதயநிதிக்கு எல்லா விதத்திலும் துணை போவார்களாம். ஒரு திமுக பொதுக்குழு. அது என்ன தீர்மானம்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.